சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து 5/4/1970 முரளி 2வது பார்க்கணும். ஸோ நேற்று மெயினா வந்து டபுள் லைட் ஃபரிஸ்தா அதை பற்றி சொன்னார். ஒளியாகவும் இருக்கணும், தீவிரமா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜோதியாகவும் இருக்கணும், லேசாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு முதலில் உங்களுடைய சொரூபமான பிந்து, அதாவது திலகம், பிறகு வருங்காலத்தின் ராஜ திலகம், இந்த இரண்டையும் உங்களுக்கு நினைவூட்ட திலகம் அணிவிக்கப்படுகிறது. பாருங்க, இப்ப நாமளே புள்ளிதான் இல்லையா? அதுக்கும் பொட்டு வைக்கிறாங்களாம். இன்னொன்னு, எதிர்காலத்துல ராஜ திலகம் கிடைக்குது இல்லையா? ராஜ பதவி. சோ அப்ப மக்கள் வைக்கக்கூடிய பொட்டுல 2 அர்த்தம் இருக்கு. ஆனா 2மே அவங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ இத 2த்தையும் நினைவூட்டதான் உங்களுக்கும் திலகம் அணிவிக்கப்படுகிறது. ஏன்னா சென்டர்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் பாத்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க. அப்ப இந்த 2த்தையும் ஞாபகப்படுத்ததான் அப்படிங்கிறாரு. இந்த அடையாளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு போதை ஏற்படணும் இல்ல. இப்ப அஞ்ஞானிகளுக்கு வந்து அது எதுக்கு பொட்டு வைக்கிறாங்கன்னு தெரியாது. அதனால அவங்களுக்கு போதை வராது. மேபி அழகுன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய போதை ஏற்றக்கூடிய விஷயம். வெற்றி திலகம் அணிஞ்சிட்டேன், ஆத்மஸ்வரூபமா இருக்கிறேன். அந்த பொட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதை வரணும்ன்ற. அஞ்ஞானிகள்லாம் மங்களகரமா இருக்கணும்ட்டு பொட்டு வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் சுமங்கலிங்கிற அடையாளத்துக்காக. கரெக்ட். ஸோ நிறைய பேருக்கு இந்து மதத்துல இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலும் பொட்டு வைப்பாங்க. அவங்களுக்கு அது டிஃப்ரெண்டா இருக்குது. அது இல்லாம இருந்துச்சுன்னா. ஸோ அதனால இந்த அடையாளத்தை பார்க்கும்போது உங்களுக்கு போதை ஏற்படணும். சதா காலத்துக்குமே நீங்க இந்த போதையோடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சின்னங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஸோ கோயில்ல சாமிக்கு பொட்டு வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் இதுதான்ற. எப்பவுமே அந்த போதை உங்களுக்கு இருக்கணும். இப்ப மேஜிக் பண்றவங்க என்ன பண்றாங்க? ஒரு பெரிய பொருளை சின்ன பொருளுக்குள்ள நிரப்பி உங்களை சர்ப்ரைஸ் பண்றாங்க. இல்ல சின்னதா ஸோ பாத்தீங்கன்னா ஒரு பைப்பு மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து அப்படியே பூவை எடுப்பாங்க, புறாவை எடுப்பாங்க. அது எப்படி சின்னோண்டு இதுக்குள்ள இருந்து வருது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அதே மாதிரி அது ஒரு மேஜிக்னா, இங்க நீங்களும் ஒரு மேஜிக் தான் பண்ண போறீங்க. அது என்னன்னா, விஸ்தாரத்தை எல்லாம் சுருக்க கத்துக்கணும். விஸ்தாரத்தில் போகும்போது டக்குன்னு அதை சாரத்துல எடுத்துட்டு வந்துடணும். நீங்க அப்படியே போயிடக்கூடாது. சரி இவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்க காணும்போது நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் டக்குன்னு சுருக்க முடியுதா அப்படிங்கிறோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா முதல் மரியாதைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? சிவாஜி வயசானவராக இருப்பாரு, ராதா சின்ன பொண்ணு லவ் பண்ணாங்க. ஸோ அது 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 ஒருத்தர் கதை சொல்றாங்கன்னா அப்படியே ரொம்ப இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருக்கு, அப்படி இப்படி இப்படின்னு. என்ன ஒரு தாத்தா சின்ன பொண்ணை லவ் பண்ணாரு, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. அதான் சாரம். ஒரு சாதாரண விஷயம், முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்ப ஒரு பிரச்சனைனா கூட இவ்வளவுதானே அப்படின்னு நீங்க ஒரே லைன்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா அது கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அது பூதாகரமா வந்து நிற்கும். அததான் சாரத்துல எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப இது எல்லாத்தையும் உங்களால சுருக்க முடியுதா? அப்படின்னு செக் பண்ணணும். எந்த விஸ்தாரம் தான் டக்குன்னு இல்லையா? ஒருத்தன் இது சொல்றான், அது சொல்றான், இப்படி திட்டுறான், அப்படி திட்டுறான், ஏன் அப்படி திட்டினான், இவன் மட்டும் யோக்கியமா, இதெல்லாம் விஸ்தாரத்துக்கு அழிச்சிடுவது. என்ன, அவங்க நடிப்பு நடிக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. சாரம் இவ்வளவுதான், அவங்க நடிப்பு அவ்வளவுதான். டக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது இல்லையா? சோ அதுதான் டக்குன்னு சாரத்துல எடுத்துட்டு வர முடியுது.
அந்த உணர்வு பூர்வமா அப்படி ரொம்ப போயிடுறாங்க. அதனாலதானே உணர்ச்சி வசப்பட்டு அந்த பற்று வர்றது, அந்த கோவம், ஆத்திரம் வர்றது எல்லாமே அந்த உணர்வு பூர்வமா அப்படியே அதுல மயங்கிடுறாங்க. இம்பாக்ட் வந்துருது அவங்களுக்கு அந்த இது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா. நம்ம அதெல்லாம் குறைச்சிட்டு பார்த்துட்டோம்னா, சாரம்னா ஒண்ணும் இருக்காது அதுல. எந்த ஒரு இது சின்ன விஷயம் அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அது ஒரு சின்ன விஷயத்துல முடிக்க முடியும். அப்படி எடுத்துட்டு வரணும். அப்படி வர முடியுதான்னு செக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பாபாக்கு சமமா ஆக முடியும். பாபா எதையாவது கண்டுக்கிறாரா? பூகம்ப வெடி, ஓகே, நாடகத்தின்படி பூகம்பம் வருது. அணுகுண்டு போட்டோம், ஓகே, நாடகத்தின்படி நாடகத்தின்படி முடிஞ்சு போச்சு. டென்ஷன் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் நன்மை இருக்குதுன்னு வேற தெரியும். ஆனா நம்ம ஏன் டென்ஷன் ஆகுறோம்னா விஸ்தாரத்துல போய் சிக்கிக்கிறோம், சாரத்துல வரமாட்டோம். அதனாலதான் சாரத்துல நிலைச்சிருங்கன்ற. இந்த மாதிரி மேஜிக் நீங்க இப்ப செய்யணும், செஞ்சு காட்டணும். நல்லது. பாப்தாதா டீச்சர்களை சந்திக்கும் பொழுது ஏன் திலகம் இடப்படுது? நெற்றியில் திலகம் இடப்படுவதை போன்றே பிந்து சொரூபமாவது கூட ஒரு திலகம்தான். இது நிரந்தரமாக இடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, வருங்காலத்தின் ராஜ திலகமும் ஒரு திலகம்தான். நான் ஒளிப்புள்ளின்னு நினைச்சாலே ஒரு திலகம் தான். ஸ்தூலமா வைக்கிறது மட்டும் திலகம் இல்லை. அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா ஆத்மான்னு நினைக்கும் போதே இங்க பொட்டு வைக்கிற மாதிரியே இருக்கும். யாரோ இப்படி வரலால அமுத்துற மாதிரியே இருக்கும். சொரூபமாவது ஒரு திலகம். சொல்லுங்க சிஸ்டர். பிரஷர் பண்றவங்க கூட சொல்லுவாங்க, அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு பிரஷர் கொடுத்தா அது நமக்கு நல்ல கொஞ்சம் பிரைட் ஆகும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. உள்ளுணர்வு. கரெக்ட். இவங்க அடயோகத்துல சுழிமுனைன்னுவாங்க இல்லையா? அப்ப பிந்து சொரூபம் ஆகுறதும் ஒரு திலகம் தான். இது நிரந்தரமா இடப்பட்டிருக்கணும். சோ இங்க பிந்து சொரூபம்ன்றது புள்ளியா ஆகுறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் புள்ளிக்குள்ள அடைக்கிறது, முற்றுப்புள்ளி வச்சிடுறது, அதுவும் சேர்த்துதான் புள்ளி. இரண்டாவதாக, வருங்காலத்தின் ராஜ திலகமும் ஒரு திலகம் தான். இந்த இரண்டும் உங்களுடைய உணர்வில் இருக்கணும் இல்லையா? 2 திலகம் நான் அணிஞ்சிருக்கிறேன், புள்ளியா இருக்கிறேன். அடுத்தது எதிர்கால ராஜ திலகம். இது எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அந்த புள்ளி வைக்கும்போது இது ரெண்டுத்தையும் குறிக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் போட்டு வைக்கும்போது. இந்த சின்னம் சதா காலத்திற்காகவும் அளிக்கப்படுகிறது. பிந்து பற்றி கூறப்பட்டது, அவ்வாறு இந்த திலகமும் பிந்துதான். முழு கல்பமும், அதாவது பாதி கல்பம் அந்த திலகம் இருக்குது, அடுத்த கல்பம் ஸ்தூலமாகவாவது வச்சுக்கிறோம். அது நினைவார்த்தம் தானே. அங்க உயிரோட்டமா வாழ்ந்தோம், நினைவார்த்தம் கோயில். உயிரோட்டமா ஆத்ம உணர்வுல இருந்தோம், நினைவார்த்தம் பொட்டு. சோ எல்லா நினைவார்த்தமும் தொடருது. ஆமா, கோயிலையும் அப்படிதான். ஒரு அபிஷேகம் பண்ணும்போது முடிச்சோடனே ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு தீபாராதனை காட்டுவாங்க. நிறைய அபிஷேகம், பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், சந்தனம் வரிசையா பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு அபிஷேகம் உடனே ஒரு பொட்டு வச்சு ஒரு தீபாராதனை அந்த பிரதோஷத்தோட. அது மாதிரி எல்லா சாமி சிலைகளுக்குமே தான், தெய்வ சிலைகளுக்குமே அப்படியேதான் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் அபிஷேகம்னா ஒண்ணுத்துக்கும் அப்படி ஒரு பாலை ஊத்துவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பொட்டு வைப்பாங்க, தீபாராதனை காட்டுவாங்க. அடுத்தது தண்ணியை ஊத்திட்டு அடுத்தது சந்தனத்தை ஊத்துவாங்க, பொட்டு வைப்பாங்க, தீபாராதனை. இதே மாதிரிதான் ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு பொட்டு. அந்த பொட்டை மட்டும் விடவே மாட்டாங்க. லிங்கமானாலும் பொட்டு முக்கியம் லிங்கத்துக்கு. அதனால பாபா சொல்றாங்க, பிந்து ஆத்ம பிந்துவை பத்தி சொல்ற மாதிரி இந்த திலகம் கூட ஒரு பிந்து தான், ராஜ திலகமும் பிந்து தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, மூட்டையை கட்டி சுருக்க உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதுவும் பிந்துல எடுத்துட்டு வர்றது. விஸ்தாரமா இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி சுருக்கி போடுங்க இல்ல. அந்த காலத்துல அப்படித்தானே, நிறைய வீட்டுல நிறைய பொருள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டி பரன் மேல போட்டுருவாங்க. பழைய பொருள், துணி, எது இருந்தாலுமே மூட்டை கட்டி சுருக்குவது ஒரு மேஜிக். ஏன்னா இப்ப வீடெல்லாம் காலி பண்ணா வீட்டுல அவ்வளோ பொருள் இருக்கும், ஆனா சின்ன டாடா ஏசி தான் வரும். எப்படிதான் இவ்வளவு பொருளையும் அதுல ஏத்துனாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது ஒரு மேஜிக்ன்றது. மேஜிக் நிபுணர்
சிலவற்றை மூட்டை கட்டுகின்றார், சிலவற்றை சுருக்குகின்றார். மிகப்பெரிய ஒன்றை மிகச்சிறிய ஒரு பேழையில் அடக்கி காட்டுகின்றார். நீங்கள் இந்த மேஜிக்கை கற்க வேண்டும். இதை பயிற்சி செய்ய வேண்டும். விஸ்தாரத்தில் போகும்போது அதை அப்பவே சுருக்கணும். உங்களுடைய புத்தி விஸ்தாரத்தில் செல்வதை நீங்கள் காணும்போது நீங்கள் உடனடியாக இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இல்ல டக்குன்னு முற்றுப்புள்ளி, அதாவது அங்க இருக்கக்கூடிய எதுவுமே உங்க புத்தியில லயிக்க கூடாது. லயிச்சிடுச்சுன்னா மாட்டிக்குவோம். ஆக்சுவலா சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா, ஒரு 10th, 9th படிக்கும்போது, அதுக்கு முன்னாடி சீனியர் பசங்க அவங்க கூட போய் சாப்பிடும்போது, அவங்க வந்து அந்த சினிமா பார்த்துட்டு அத பத்தி பேசுவாங்க. அந்த பாட்டு லைன் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்மளும் தான் பார்த்தோம். நமக்கு ஒரு லைனுமே தெரியலையே! அதுல கவனமே போகாது. ஆனா அவங்க அத நுட்பமா கவனிக்கிறாங்க. ஆனா அப்படி கவனிக்கிறது தான் வீணா போற விஷயம்னு இப்பதான் தெரியுது. சோ அப்ப கேட்காம இருக்கிறது தான், அது பார்த்தும் பார்க்காம, கேட்டும் கேட்காம இருக்கிறது இயல்பாகவே அப்ப இருந்திருக்குது. ஆச்சரியமா இருந்திருக்குது. அதே மாரி மியூசிக்லாம் அப்படியே நுணுக்கமா இந்த மியூசிக், அந்த மியூசிக் இதெல்லாம் மியூசிக் போடுறவன் கேட்டா பரவால்ல. கேட்கிறவன் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும்? மொத்தமா நல்லா இருக்குதா? ஓகேன்னு இருக்க வேண்டியதுதான். அப்ப அப்ப விஸ்தாரத்த சாரத்துல சுருக்கணும். எப்ப புத்தி விஸ்தாரத்துக்கு போனாலும் டக்குன்னு நம்ம ஏன் இப்ப அங்க போனோம்? இத வந்து அஞ்ஞானத்துல இதனால நமக்கு என்ன லாபம்ன்னுவாங்க. முடிஞ்சு போச்சு. இங்கேயும் பாபா அதான் சொல்றார். நமக்கு என்ன லாபம்? நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துக்கு சேமிக்கணும். இங்க இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறனால நஷ்டம் தான் ஆகும். ம். அதனால டக்குன்னு நீங்க இந்த பயிற்சி பண்ணணும். விஸ்தாரத்த சுருக்கணும். என்னால விஸ்தாரத்த சுருக்க முடியுதான்னு செக் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பாபாக்கு சமமா ஆக முடியும். ஏன்னா பாபாவையும் மெஜிஷியன், மந்திரவாதின்னு சொல்றாங்க தானே! அப்ப அவருடைய குழந்தைங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? அப்படித்தானே இருக்கணும். ஷீத்தல் ஸ்வரூப், ஒளி ஸ்வரூப். இல்ல சீத்தளம்னா குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒளியாக, லைட்டாக இருக்கிறது. இந்த 2லும் நீங்கள் சொரூபமாக நிலைத்திருக்க இயலுகிறதா? இப்ப ஒரு விதத்துல அந்த குளிர்ச்சி சொரூபம் தான் லேசா இருக்கிறதுமே. இந்த குளிர்ச்சியா இருந்தாலே லேசா இருக்கிறத தான் குறிக்குது. அடுத்தது ஒளி சொரூபமாகவும் இருக்கிறது. மொத்தத்துல அது டபுள் எயிட் ஃபரிஸ்தா தான். இதுல நிலைச்சிருக்க முடியுதா? சொரூபமா, அதே சொரூபத்திலே இருக்க முடியுதா? ஒரு கணம் ஷீத்தல் தன்மை, அதாவது லேசான தன்மை. மறுகணம் ஒளி சொரூபம். இந்த 2லும் நீங்க எப்படி நிலைச்சிருக்குது அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பதான் உங்களால நிலையான ஸ்திதியில இருக்க முடியும். ஒரே மனநிலையில இருக்க முடியும். டக்கு டக்குன்னு லேசாவும் இருக்கணும், ஒலியாகவும் இருக்கணும். லேசா இருக்கணும், ஒலியா இருக்கணும். இது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அது உங்களால பண்ண முடிஞ்சதுனா தான் மனநிலை ஒரே சீராக இருக்கும். இல்லாட்டினா சுத்தி நடக்கிறதுக்கு ஏத்த மாரி உங்க மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சுத்தி எல்லாம் மாறிட்டு தான் இருக்க போகுது. அதுலயும் மாறாம இருக்கணும்ன்றது தான் இங்க முக்கியமான விஷயமே. ஆம். இந்த 2மே சமமாவும் இருக்கணும். லைட்டா இருக்கிறது, லேசா இருக்கிறது. 2ம் சமமா இருக்கணும். ஒலியாகவும், லேசாகவும் இருக்கிறது. இதுதான் இப்ப உங்களுடைய முயற்சி. சரி, மலர் ஏன் கொடுக்குறாங்க? நீங்க இது எல்லாமே அப்ப வந்து இது குடுப்பாங்க போல இருக்கு. பொட்டு வச்சுட்டு கையில பூ குடுப்பாங்க போல இருக்கு. பாபாவ பார்க்க வரும்பொழுது. ஏன்னா, அப்ப ரொம்ப கம்மியா தானே இருப்பாங்க. ச அவ்யக்தமாகி 2வது வருஷம் தானே இது. அப்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் வருவாங்க. சும்மா ஒரு சின்ன ரூம்ல தான் அப்ப நடக்கும். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் குடுக்கறது சாத்தியம். இப்பல்லாம் 40,000, 50,000 பேருக்கு அந்த சாத்தியம் கிடையாது. ஆம். எண்ணற்ற பிறவிகளாக உங்கள வந்து பூஜை செஞ்சாங்க இல்லையா? அதனால இந்த ஒரு பிறவில உங்களுக்கு பாப்தாதா மலர் கொடுக்கிறார்.
சோ நீங்க பூஜை செய்யப்பட்டதன் பலனாகவும், நீங்க பூஜை செஞ்சதன் பலனாகவுமே பற்றற்று இருப்பவர் மிகவும் நேசிக்கப்படுகிறார். சோ இதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்றாரு. எல்லாராலையும் நேசிக்கணும்னா, நீங்க யாரையுமே நேசிக்க கூடாது. அப்பதான் எல்லாருக்கும் உங்கள பிடிக்கும். யாரோ ஒருத்தர நீங்க நேசிக்க ஆரம்பிச்சுட்டாலே விருப்பு வெறுப்பு வந்துரும். சோ கடவுள எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவர் தனிப்பட்ட யாரையும் நேசிக்கிறது கிடையாது. சோ அப்ப இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்ட்டு இயேசுவை மட்டும் கடவுள் சொன்னதா சொல்றதே ஒரு விதத்துல நிந்தனை தான். ஆனா இங்க ஞானம் பெற்ற பிறகு அதுல வரிசைக்கிரமம் இருக்குது. நாம எந்த அளவுக்கு பாபா அன்புல முழுகுறோமோ, அந்த அளவுக்கு தான் அவரும் உங்க மேல அன்புல இருக்கிறாருன்னு நினைக்கிறாருன்றார். பட் ஜெனரலா அவருக்கு எந்த பற்றும் கிடையாது. சோ அப்படி பற்றற்று இருக்கிறவங்க தான் நேசிக்கப்படுகிறார். சோ அதிலும் குறிப்பாக இன்னைக்கு ஸ்லோகன்ல பாபா சொல்லியிருப்பாரு. மனிதர்கள் மேலயோ, பொருள் மேலயோ, எதன் மீதாவது உங்களுக்கு ஈர்ப்பு இருந்தாலே பாபாவுக்கு டைவர்ஸ் குடுக்குறீங்கன்னு சொல்றார். நாளைக்கு ஸ்லோகன்ல சொல்றார். சோ அப்ப பாபாவோடவே இருக்கணும்னா மற்ற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்ப எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்தா அதோடைய எண்ணம் தான் வரும். சோ அப்படி இருக்கிறவங்களத்தான் பாபா நேசிக்கிறார். ஆக்சுவலா எல்லாருமே நேசிப்பாங்க. இல்லையா? முழுக்க முழுக்க பாபா நினைவே இருந்துச்சுன்னா, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நியாயமா தான் இருக்க போகுது. சோ அப்ப அது எல்லாருக்கும் பிடிக்கும். மற்றவர்கள் எல்லோரும் உங்களை நேசிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க. எல்லா விஷயத்திலும் பற்று இல்லாம இருங்க. எதிலயும் பற்று இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு பற்று இல்லாம இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மத்தவங்க உங்கள நேசிப்பாங்க. அதனால தான் குழந்தை எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எது மேலயுமே பற்று இருக்காது. இல்லையா? இவங்க தூக்குனாலும் சிரிச்சுட்டு போகும். அவங்க தூக்குனாலும் சிரிச்சுட்டு போகும். அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ம். சோ அதே மாரி இந்த நாஸ்திகர்கள் கூட அந்த சினிமா பாட்டுலலாம் வரும். இவனுக்குன்னு தனியா மழை பெய்யுதா? இவனுக்கு தனியா சூரியன் உதிக்குதா? இப்ப இதெல்லாம் கடவுளை குறிக்கிறது. அவருடைய அன்பு எல்லாருக்காகவும் இருக்குது. தனிப்பட்ட முறையில ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு மதம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி எல்லாத்திலும் பற்றற்று இருந்தால்தான் எல்லோரும் உங்கள அந்த அளவுக்கு நேசிப்பாங்க. சோ அன்பு இருக்கணும். அதே அளவு பற்று இல்லாமலும் இருக்கணும். இதான் பியாரா ஒரு ஞாரா. அன்பும் வைக்கிறோம், விலகியும் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. இப்படி பற்றற்றும் அன்போடவும் அதாவது அன்பா நடந்துக்கும் பொழுது பற்று இல்லாம இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உள்ள. கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுலதான் கவனம் இருக்கு. ஆ இப்படி பற்றற்றும் அன்புடனும் யாரு விளங்குறாங்களோ, அவங்களுக்கு தான் பாப்தாதாவுடைய உதவியே கிடைக்கும். எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? ஏன்னா பாபா நம்முடைய கணவர். அப்ப கணவருடையது எல்லாமே மனைவிக்கு தான். ஆனா மனைவிக்கு பாக்குறவங்க மேல எல்லாம் பற்று வந்தா கணவர் அம்மா நீ போ அங்கேயே அனுப்பிச்சிடுவாரு. இல்லையா? அதே மாதிரிதான் பாபாவும். சோ இந்த கணவன் மனைவி உறவு தான் பயங்கரமானது பாபாவோட அந்த அந்யோன்யம் இல்லையா? அப்ப பாபா ஒரு பெண்ணுக்கு கணவனை தவிர யாரும் கிடையாது. உலகமே அப்படி இருக்கணும். சோ அவங்களுக்கு தான் பாப்தாதோடைய உதவி கிடைக்குது. நீங்க பற்றற்றும் மற்றவர்கள் மீது அன்புடனும் தொடர்ந்து இருந்து வரணும். சோ யார் மீதும் பற்றும் இருக்கக்கூடாது. ஆனா அன்பு இருக்கணும். தொடர்ந்து. எந்த ஒரு ஆத்மாவாச்சும் உங்க மேல அன்பு செலுத்தலைன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட பற்றற்ற குணத்துல குறை இருக்குது. அல்லது பற்றற்று இருக்கிற சமஸ்காரம் உங்ககிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. உங்களை யாராவது வெறுக்கிறாங்கன்னா, ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்துல பற்று இருந்தாலே ஏதோ ஒரு மீது வெறுப்பு வந்துரும். அந்த வெறுப்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க. நீங்க எதை எதன் மீது வெறுப்பு வெளிப்படுத்துறீங்களோ, அதை நேசிக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்காது. ஒரு மதத்தின் மீது வெறுப்ப பொழியிறீங்கன்னா, அந்த மதத்துக்காரங்களுக்கு உங்களை பிடிக்காது இல்ல. சோ அப்ப அவங்களுக்கு பிடிக்கலனாலே உங்களுக்கு எதன் மீதோ பற்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கட் பண்ணுங்கன்ற. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? எவ்வளவு சூப்பர் இல்லையா? அதாவது
யாரோ ஒருத்தனுக்கு என்ன பிடிக்கலன்னா உன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனைன்றாரு கடவுள். எவ்வளவு சூப்பரானது. இத பாபா மட்டும் தான் சொல்ல முடியும். மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட சொன்னா டென்ஷன் ஆயிடுவான். அவனுக்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா இங்க பாபா சொல்றாரு. ஏன்னா அவரு பற்றற்று இருக்கறனால அவரால சொல்ல முடியுது. ஆ நீங்கள் மிகுதியாக பற்றற்றவராக உங்களை எப்ப உணர்றீங்களோ, அப்ப மற்றவர்களும் உங்க மேல மிக அதிகமா அன்பு செலுத்துவாங்க. சூப்பரா தான். எதன் மீதும் பற்றில்லாதவர்கள தான் எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும்ன்ற. செம சூப்பர். அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. நீங்க மற்றவர்களின் அன்பை அடைய முயற்சி செய்ய வேண்டியதே கிடையாது. பற்று மட்டும் இல்லாம இருந்தா போதும். தானா அன்பு வரும்ன்றார். இது உலகத்துல யாருக்காவது தெரியுமா? அது எவ்வளோ பெரிய ரகசியம் இது. பற்றற்று இருந்தால் உலகம் உங்களை நேசிக்கும். பற்றற்று இருக்கிறதுனால தான் மத்தவங்களுடைய அன்பு உங்களுக்கு பரிசாக கிடைக்குது. இது ஒரு பரிசு. பற்றற்று இருக்கிறதுக்கான பரிசு. மற்றவர்களுடைய அன்பு. இந்த பரிசு இப்பத்தான் உங்களுக்கு கிடைக்குது. அனைவரும் ஏன்னா இப்ப மட்டும் தான் நீங்க பற்றற்று இருக்க போறீங்க. அந்த கலையை கத்துக் கொடுக்கிறேன். அனைவரும் பாபாவின் மீது அன்பு செலுத்துவதைப் போலவே உலகத்துல உள்ள அனைத்து ஆத்மாக்களும் குழந்தைங்க உங்க மேல அன்பு செலுத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் பாபா மேல அன்பு இருக்குதுல்ல, அப்ப அவருடைய குழந்தை மேலே அன்பு இருக்கணும் தானே. அப்ப அந்த மாதிரி நீங்க இருந்து காட்டுங்கன்ற. இதற்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. பற்றற்று இருக்கணும், அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஒப்பற்றவர்களாக விளங்குவதற்காகவும் இந்த உலகமே உங்க மேல அன்பு செலுத்துறதுக்காகவும் இந்த திலகம் வழங்கப்படுகிறது. பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயத்த பாபா சொல்றார். பொட்டு வச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல உங்களை மாதிரி ஒப்பற்றவர் யாருமே இல்லைன்னு நீங்க ஆகணுமா? பற்று இல்லாம இருங்க. இந்த உலகமே உங்க மேல அன்பு செலுத்தணுமா? பற்று இல்லாம இருங்க. அதுக்காக தான் இந்த திலகம். விஸ்தாரத்துக்கு போயிடுச்சுனாலே பிடிக்குது பிடிக்கலன்னு வந்துடும். சோ அதனாலதான் சாரத்துல வர்றது. நான் கடவுளுடைய குழந்தை. அவ்வளவுதான் நம்ம அடையாளம். இந்து இல்ல, கிறிஸ்டின் இல்ல, முஸ்லிம் இல்ல, தமிழன் இல்ல, தெலுங்கன் இல்ல, எதுவும் கிடையாது. கடவுளுடைய குழந்தை. இவ்வளவுதான் அடையாளம். இப்படி இருந்தால் மட்டுமே உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்களை பிடிக்கும். மொத்தத்துல இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்பதான் இந்த உலகத்துக்கே உங்களை பிடிக்கும். இந்த உலகத்துல ஏதோ மீது சம்பந்தம் வைத்து நீங்க விருப்பம் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய வார்த்தையில அது வெளிப்படும். அது கண்டிப்பா மற்றவர்களுக்கு யாரோ ஒரு சிலருக்காவது பிடிக்காது. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ இதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த திலகம் வழங்கப்படும். இந்த குழு மலர்ச்சியுடனும் இருக்கிறது. இந்த மலர்ச்சியோட இன்னும் எதை சேர்க்கணும்? வசீகர மூர்த்தியாக நீங்க மாறுறதுக்கு என்ன வழி? சூப்பரானது. எல்லாரும் பிடிச்சி இழுக்குது. அவருக்குள்ள காந்த சக்தி இருக்குது. பிடிச்சி இழுக்குது சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு அஞ்ஞானத்துல அவனை வசியம் செய்யறது எப்படி, இவனை வசியம் செய்யறது எப்படி, இதுதானே பெரிய விஷயம். பெரிய பிசினஸா போயிட்டு இருக்குது. ஆனா உலகத்துல உள்ள எல்லாரையும் உங்களால வசியம் செய்ய முடியும்ன்ற வசீகர மூர்த்தி ஆகிறது. அப்படி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுடைய புத்தி எதனாலும் வசீகரிக்கப்படக்கூடாது. எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும். அப்பதான் நீங்க வசீகர மூர்த்தி ஆக முடியும். நீங்களே ஒண்ணுத்துக்கு வசீகரிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களால மற்றவர்களை வசீகரிக்க முடியாது. எவ்வளவு பெரிய ரகசியத்தை பாபா வெளிப்படுத்துற. இதுதான் சீக்கிரட்டே. உலகமே உங்களுக்கு கிடைக்கணுமா? எதையுமே விரும்பாதீங்க. தானா எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்குது. எப்ப கிடைத்ததன் மீது அன்பு வருதோ அப்ப நம்ம கிட்ட இருந்து எல்லாம் போக ஆரம்பிக்குது. சோ இப்பயே கண் கூட பார்க்கலாம். ஒரு சிஸ்டரு அவங்களுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இப்ப பாபா குழந்தையாகி கணவனோட தூய்மை பிரச்சனை வருதுன்ட்டு அப்பா வீட்டுக்கு போறாங்க.
போன உடனே அவங்க அப்பா வந்து நீ என் பொண்ணே இல்லைன்ட்டார். அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த அந்த பற்று எதன் மீது பற்று இருக்குதோ அதன் மூலமா தான் துக்கம் வருது. சோ இது இது நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். யார் மேல பற்று துரோகம்ன்றது அதானே. யார் மேல அதிக பற்று வச்சிருக்கோமோ அவங்க பண்றது தானே துரோகம். பற்று வச்சதுதான் இங்க பிரச்சனை. பற்று வைக்கலன்னா பிரச்சனை இருந்திருக்காது. எனக்கு செம ஆச்சரியம். காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் அவன் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருப்பான். அப்ப ப்ரொஃபசர் வந்து கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க. உனக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு. எனக்கு அப்படிலாம் யாருமே இல்லையே. சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு லேப்ல பிராக்டிகல் பண்ணும்போது சொல்லிட்டு இப்படி வரேன். வந்தோடனே வந்துட்டோம். எனக்கு உன் ஞாபகமே வரலடான்றான். வராதுடா உனக்குன்றான். அப்படிதான் இருக்கணும்ன்றாரு பாபா. அப்பெல்லாம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் மாறி போயிருக்குது. சோ இப்ப நினைச்சா ஆச்சரியமா இருக்குது. சோ அது உண்மைதான். நமக்கே ஒரு ஸ்கூல்லயோ, காலேஜ்லயோ ஒருத்தர புடிச்சு இழுக்குதுன்னா நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு தனியா யார்கிட்டயும் அவங்க க்ளோஸா இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஆ அதே மாதிரி இந்த கிறிஸ்தவ மதத்துல கன்னிகாஸ்திரி இவங்கலாம் பிடிக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஏன்னா அவங்க யாரோடுமே பெருசாலாம் பேசும்போது சிரிச்சு பேசுவாங்க. ஆனா தெரியும் அது நடிப்புன்ட்டு. நம்ம பண்ண வேண்டியத அவங்க கரெக்ட்டா பண்றாங்க. அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்ப நீங்க வசீகரிக்கப்பட்டால் வசீகரிக்க முடியாது. அப்ப புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க வசீகரிக்கப்பட்டு வரும்பொழுது, அவங்கள பார்த்து நம்ம விழுந்துறக்கூடாது. ஏன்னா, நான் விலகி இருக்கிறதுனால தான் அவங்க வசீகரிக்கவே படுறாங்க. அப்படிங்கிறத ஞாபகம் இருக்கணும். இல்லையா? முருகா உன்ன பார்த்தாலே அப்படி இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நீ சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். ஆனா நீங்க சொல்றத அவரு கேட்டாருன்னா, நீங்க அதுக்கப்புறம் கேட்க மாட்டீங்க. அவர் பார்த்தா நீங்க பார்க்க மாட்டீங்க. முடிஞ்சு போச்சு. ஆ சோ இது இன்னொரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, சின்ன வயசுல வந்து ஒரு பையன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். ஸ்கூல் படிக்கும்போது. இப்ப சோசியல் மீடியாலாம் வந்துட்டதுனால அவன தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறாங்களா? இல்ல அவன் வந்து மெசேஜ் பண்ணானா தெரியல. இப்ப ஏன்னா அவன் யார் கூடயுமே பேச மாட்டானா, அது அது ஒரு வசீகரமா இருந்திருக்குது. ஆனா இவங்க பேசுனதில்ல அப்ப. சோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப இவங்க கிட்ட வழிஞ்சு பேசுறானாம். டக்குன்னு எனக்கு அந்த அட்ராக்ஷன் போயிடுச்சு. அப்ப தெரியுது பாருங்க பாபா சொன்னது. இதான் ரகசியமே. ஆ சோ ஏதாவது ஒன்றினால உங்க புத்தி வசீகரிக்கப்பட்டாலே, உங்களால மத்தவங்கள வசீகரிக்க முடியாது. வசீகரமூர்த்தி ஆகிறவர் சூட்சும ஃபரிஸ்தா ஆகின்றார். சோ வசீகரமூர்த்தியே எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கிறது தான். விலகி இருக்கிறது தான் சூக்ஷ்ம ஃபரிஸ்தாவும் கூட. சூக்ஷ்மமா இருந்தா கூட, பாபா சூக்ஷ்மமா தானே இருக்கிறாரு. ஆனாலும் வசீகரமூர்த்தியா இல்ல இருக்கிறாரு. எல்லாரும் அப்படி உருகுறாங்கல்ல, எல்லா மதத்துக்காரங்களும். அதாவது அஞ்சுவதும், அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கேன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. ஈசன் ஒருவனுக்கேன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எவனுக்கும் அடிபணிய மாட்டேன்டான்ற அந்த அகங்காரத்துக்கு வந்து, இருந்தாலும் நான் ஈசனுக்கு அடிபணிவேன். அதுதான் அந்த வசீகரம்ன்றது. ஆ அதான் பாபா சொல்றாரு. அவரோட அன்பு பிரம்மகுமாரிகளுக்கு அவரோட அன்பு தெரியுது. அன்பே சிவம்னு தானே சொல்றாங்க. அன்பு இருக்கு, பற்றற்ற அன்பு இருக்கு. அதனாலதான் அவ்வளவு வசீகரிக்கப்படுறாரு. கரெக்ட். அதுவும் பாபா குழந்தைங்களுக்கு எதிரியே கிடையாதுன்றாரு பாபா. இல்லையா? சோ சோ எந்த அளவுக்கு பாபா எப்படி வசீகர மூர்த்தியா திகழறாரு? ஏன்னா சூக்ஷ்மமா இருந்தார். எந்த அளவுக்கு நீங்களும் சூக்ஷ்மமாக இருக்கிறீங்களோ, அதாவது விலகி சூக்ஷ்மன்றது ஒரு புள்ளியாக இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் வசீகரிக்க இயலும். மனிதர்கள் இந்த பூமிக்கு அப்பால் விண்வெளியில் செல்லும் பொழுது, இந்த உலகின் புவியீர்ப்புக்கு அப்பால் செல்கின்றனர். ஆகவே இந்த பழைய உலகின் ஈர்ப்புக்கு அப்பால் நீங்கள் செல்லும்போது, உங்களை அறியாமலேயே நீங்கள் வசீகரமூர்த்தி ஆகிவிடுவீர்கள். இதுதான் மேஜிக். இல்லையா? அதை இப்ப நெறைய சாமியார்கள் பாலியல் குற்றத்துல விழறாங்க. அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. ஏன்னா, அவங்க விலகி தான் இருக்கிறாங்க ஆரம்பத்துல. ஆனா ஒரு டைம்ல விழுந்துர்றாங்க. விழும்போது மாட்டிக்கிறாங்க.
அதான் பாபா சார், நீங்க எல்லாத்தையும் இங்க விலகி இருக்கிறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்றீங்க. அன்பா இருக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ண தேவை. தானாவே விலகி இருந்தா அது அன்பு வந்துரும். ஆனா விலகி இருக்கிறதுல கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற. சோ அதுதான் இப்ப இங்க சந்திரன் ராக்கெட். சொல்லுங்க ஆமா, சிஸ்டர். நிலவு கூட அப்படிதான். விலகி இருக்குது. அந்த லைட்டு, சீத்தளம் எல்லாமே இருக்கு பாருங்க. அந்த நிலவுக்கு ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்கு, ஒரு லைட் இருக்கு, விலகி இருக்கு. அதனால எல்லாருக்குமே நிலா, சந்திரன்னா ஒரு ஈர்ப்பு. அது பிடிக்கும். ஒரு வசீகர மூர்த்தி மாதிரி தான் பிடிச்சிருக்குது. இருக்கு. அது கிட்ட வந்தா பிடிக்குமா உங்களுக்கு? இல்ல இவங்களே அங்க போறாங்களே, போறவங்களுக்கு பிடிக்கவா செய்யும்? என்னடா வெறும் மண்ணா இருக்குது, இதையா ரசிச்சோம் அப்படின்னு தோணும். இந்த இதுலயே சொல்லுவாங்க, பஸ்ல இது வண்டியில எல்லாம் முதல்ல போட்டிருப்பாங்க, இப்பயும் போட்டிருக்கலாம், தொடர்ந்து வா தொட்டு விடாதேன்னு இருக்கும். நீ இந்த ஒரு டிஸ்டன்ஸ்லயே இருக்கிற வரைக்கும் தான் சேஃப், கிட்ட வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சோ அப்ப எப்படி ராக்கெட் அனுப்புனா அந்த கிராவிட்டியை தாண்டி போயிடுது இல்லையா, அந்த மாதிரி நீங்க போயிட்டீங்க, இந்த உலகத்துல உள்ள எந்த ஈர்ப்புல இருந்தும் விலகிட்டீங்கனாலே உங்களை அறியாமலே நீங்க வசீகர மூர்த்தி ஆயிடுவீங்கன்ற. நீங்க சாகாரத்தில் இருக்கும் பொழுதும் மற்ற எல்லோருமே உங்களுக்கு சூக்ஷ்மமான சரி ஆமா சூக்ஷ்மமான ஆத்மாவைத்தான் நீங்க பார்க்கணும் இல்லையா. சாக்காரத்துல இருக்கிறோம், உடம்பு இருக்குது எல்லாருக்கும், ஆனா உங்களுக்கு பரந்தாமத்துல பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகணும். வெறும் ஒலிப்புள்ளி வருது இப்படிதான் ஃபீல் ஆகும். சூக்ஷ்மமான ஆத்மா, உடல் இல்லாத ஆத்மான்னு தான் நீங்க பார்க்கணும். அதுவும் என்ன, அது ஆத்மா அந்த புள்ளி மட்டும்தான், உடம்பு மூலமா தான் காரியம் செய்யும். நீங்க உடம்பே பார்க்கலன்னா உடம்பு மூலமா செய்யற காரியம் கூட உங்களுக்கு ஏன் தெரியணும்? அந்த காரியத்தினால வந்த குணம் கூட உங்களுக்கு ஏன் தெரியணும்? எல்லாத்தையும் மறந்து வெறும் ஒலிப்புள்ளியா பார்க்கறது, அதுதான் ஆத்ம அபிமான நிலை. சேவையின் மூலமாக நீங்கள் ரொம்ப சக்தி அடையிறீங்க. ஒண்ணு உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக அடையிற சக்தி இல்லையா. அதாவது பாபா நினைவிலே இருந்துகிட்டு சேவை செய்யும்போது அந்த சுய புருஷார்த்தம் நினைவுல இருக்கிறதுனால சக்தி கிடைக்குது. இன்னொன்னு மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுனால அடையிற சக்தி. நீங்க இந்த 2 சக்தியும் அடையிறீங்க. ஏன்னா சேவை செய்யும் பொழுது ஆனந்தம் வரும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வரும். இது 2மே உங்களுக்கு பலமாகும். நீங்க எப்படி பாபாவுடைய அன்பை அடைய முடியும் தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு பாபாவுடைய காரியத்துல சகயோகி ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுடைய அன்பை அடையிறீங்க இல்ல. அவருடைய காரியத்தை செய்யறவங்களுக்கு தானே அவரை பிடிக்கும். அப்ப பாபாவுடைய சேவையிலே எந்த அளவுக்கு மூழ்கி கிடக்குறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்குது. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ஒருவேளை தேவைக்கு அதிகமாக நீங்க சகயோகம் கொடுக்கும் பொழுது அந்த நாளில் மிகவும் அதிகமான பாபாவின் அன்பை நீங்க அனுபவம் செய்யறீங்க. அதனால சதா சகயோகியாக விளங்கி வந்து சதா பாபாவின் அன்பை அடைந்து வாருங்கள். 24 மணி நேரம் பாபா என் மேல அன்பு செலுத்தினா 24 மணி நேரம் அவர் சேவையிலே முழுகினா போறோம். அவரோட இருந்து சக்தி கொடுத்துக்கிட்டே மற்ற காரியங்களையும் பண்றது. மெயின் அந்த சக்தி கொடுக்கிற சேவை தான் இருக்கிற பெரிய சேவை, மனசா சேவை சொல்றேன். ஸோ செம பவர்ஃபுல் முரளி. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர்.